எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்காக நான் இங்கே 3 சிக்கன் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு, காரம் 1 டீஸ்பூன் வேணுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோங்க. ஒரு பவுல்லைங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் இது எல்லாத்தையுமே பவுலில் போட்டுங்க. நல்லா கலந்து நம்ம கலந்துருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டு சிக்கனுடைய எல்லா பகுதிகளுக்கும் வர்ற மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இது மாதிரி கலந்துட்டு இந்த லெக் பீஸை நம்ம போட்டு மேரினேட் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு லெக் பீஸில் 2-3 இடத்துல நீங்கள் இது மாதிரி கட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய இந்த மசாலா நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கி நமக்கு ஜூஸியாக சிக்கன் வெந்து கிடைக்குங்க. இது மாதிரி மேரினேட் பண்ண இந்த சிக்கனை ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்ம மேரினேட் பண்ணி செஞ்சோம்னா நமக்கு இந்த கிரேவி அருமையாக வரும். சிக்கன் மேரினேட் ஆகிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. 2 மீடியம் சைஸு தக்காளி எடுத்திருக்கேன். இது கூடவே 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்கு நம்ம புதினாவை போட்டு அரைக்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம நான் வெஜிடேரியன் செய்யும் பொழுது புதினா கொஞ்சம் சேர்த்தாலும் நல்ல வாசனையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக தான் இதை பண்ணுறோம். நான் இந்த கிரேவியை இன்றைக்கி குக்கரில் பண்ணுறேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டுங்க. 2 சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இது கூடவே கிராம்பு ஒரு 4-5 எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிங்க. அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயங்கிறதுங்க நல்லா கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துங்க. நல்லா வதக்கிக்கிங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். இது போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமாங்க நம்ம இதில் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். நான் இங்கே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கீங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. சிலருக்கு இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆனால் தான் பிடிக்குங்க. அது மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மசாலா பொருட்களை நல்லா கரிச்சிடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த தண்ணியோட இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு பச்சை வாசனை போக வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லங்க நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனை இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறோம். சிக்கனை சேர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த சிக்கன் மேரினேட் பண்ண மசாலாவையும் இது கூடவே சேர்த்துக்குங்க. அப்போ இன்னுமே நமக்கு சுவை அதிகமாக கிடைக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிதமான தண்ணியில் இந்த சிக்கன் இந்த மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப குக்கர் மூடியை வச்சு மூடிட்டுங்க. சிம்மில் ஒரு 5 to 6 மினிட்ஸ் விடுங்க. ஒரு 6 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு சிக்கன் லைட்டாக ஃப்ரை ஆகி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில்ங்க நல்லா 2 பெரிய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கட் பண்ணி சிக்கனோடு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு சிக்கன் குக் பண்ணும் பொழுது அதனுடைய டேஸ்ட் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்குங்க. இது மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அருமையான ஸ்ப்ரிங் ஆனியன் சிக்கன் கிரேவி ரெடிங்க.
இப்போ நீங்கள் அடுப்பை திரும்பவும் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டுங்க. இதில் வந்து கடைசியாக நம்ம 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோங்க. இது உங்களுடைய காரத்துக்கு விருப்பமான அளவு போட்டுக்குங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது மாதிரி கொதிக்க விட்டுட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அருமையான ஸ்ப்ரிங் ஆனியன் சிக்கன் கிரேவி வந்து நமக்கு ரெடிங்க. சப்பாத்தி கூட அருமையான காம்பினேஷனுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல சூடான பகாரா ரைஸ்க்கு இந்த சிக்கன் கிரேவி அல்டிமேட் காம்பினேஷனுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மிகவும் கொஞ்சமான பொருட்களை வச்சு அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். தி மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சிக்கன் கிரேவி ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சிக்கன் கிரேவி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கங்க.